ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். இந்த சேனலில் நம்ம தேவஸ்தானம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே நாளில் 3 கோலத்தில் காட்சி தர அதிசய முருகன் கோயில் தான் பார்க்க போகிறோம். எல்லா கோயிலையுமே வந்து 6 கால பூஜை அப்படின்னு சொல்லிட்டு 6 காலத்துக்கும் வந்துட்டு பூஜை நடக்கும். இந்த கோயிலில் 3 கோலத்தில் வந்து அதிசயமாக காட்சி தர முருகன் கோயில் எங்கிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது திருவள்ளூரில் இருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டார்குப்பம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இங்கே இருக்க கோயிலில் வந்து அருள்மிகு பாலசுப்ரமணியன் திருக்கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் முருக பகவான் வந்துட்டு காலையில் சிறுவனாகவும், உச்சி பொழுதுல இளைஞர் கோலமாகவும், மாலையில் முதியோர் கோலமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காட்சி தராருன்னு சொல்கிறாங்க. இது ஒரே நாளில் 3 கோலங்களில் காட்சி தருவது ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமான் வந்து ஆண்டி கோலத்தில் சிறுவனாக வந்து காட்சி தந்த தலம் அப்படின்னு சொல்கிறதுனால இதுக்கு வந்து ஆண்டியர் குப்பம் அப்படின்னு வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆண்டவர் குப்பம் அப்படின்னு வந்துட்டு பேரை மாற்றிட்டாங்க. ஆளும் தோரணையில் முருகப்பெருமான் இருப்பதாலும் இப்பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. முருகப்பெருமானுக்கு அருகில் 2 யானை வாகனம் இருக்கிறது. அதிகார தோரணையில் இருப்பதால் இவரை வந்து அதிகார முருகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மூலவர் முருகப்பெருமான் வந்து தனது கரங்களில் எந்த ஆயுதங்களையும் வெந்தாமல் இடுப்பில் கையை வச்ச மாதிரி வந்து அருள்பாலிக்கிறாரு. மூலவர் சன்னதிக்கு எதிரில் வந்து பிரம்மன் நீள்வட்ட சிலை வடிவில் அருள்பாலிக்கிறாரு. அவருக்கு உருவம் இல்லை. பிரம்மனுக்கு உரிய தாமரை, கமண்டலம், அச்சரமாலை மட்டுமே வந்து அங்கே இருக்குது. இந்த ஆலயத்திற்கு வந்த முருகப்பெருமான் அடியவர் ஒருவர் வந்து இக்கோயில் குளத்தில் நீராட நினைத்தார். அங்கிருந்த ஆண்டிகளிடம் இங்கே நீராடும் இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டாராம். அதுக்கு வந்து அவர்கள் வந்து அப்படி தீர்த்தம் எல்லாம் இந்த ஆலயத்தில் கிடையாது. அப்போது ஆண்டி கோலத்தில் சிறுவனாக வந்த முருகப்பெருமான் வந்து தீர்த்தம் இருக்கும் இடத்தையே காட்டுவதாக கூறி அவரை அழைச்சிட்டு போனதாகவும், பின்னர் ஓரிடத்தில் தன்னிடம் இருந்த வேளால் குத்திதால அந்த இடத்துல வந்து இருந்து தண்ணி வந்ததாகவும், அந்த இடம் வந்து குளமாக மாறியதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதுவே இங்கு வேலாயுதம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் இருக்குது. அதாவது இந்த கோயிலில் வந்து முருகப்பெருமானுக்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அந்த வேலை வந்துட்டு குளமாக வந்து மாறினதாக வந்து ஒரு புராண கதையை வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஒரு சமயம் கைலாயம் வந்த பிரம்மன் சிறுவன் என்பதால் முருகப்பெருமானை அலட்சியம் செஞ்சாராம். பிரம்மனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த முருகப்பெருமான் வந்து அவரிடம் படைக்கும் தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கும் பிரணவத்தின் பொருளை வந்து கேட்டாராம். பிரம்மனுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை. இதையடுத்து பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்ததோடு தானே படைக்கும் தொழிலை மேற்கொண்டதாகவும் சொல்கிறாரு. பிரம்மனிடம் கேள்வி கேட்டபோது அதிகார தோரணையில் 2 கரங்களையும் இடுப்பில் வைத்து கொண்டு தோற்றத்தில் முருகப்பெருமானை வந்து இந்த தளத்தில் வந்து காட்சியளிக்கிறதா வந்து சொல்கிறாரு. அதாவது முருகப்பெருமான் வந்து காட்சி தர அவருக்கு ஆப்போசிட்டில் பிரம்மர் வந்து உருவம் இல்லாமல் அவரோட தாமரை கமண்டலம் மட்டும்தான் இருக்கும். பொறுப்பான பதவிகள் கிடைக்க அதிகாரம் உள்ள பதவியில் இருப்பவர்கள் வந்து பணி சிறக்க, புத்திசாலியான பிள்ளைகள் பிறக்க பக்தர்கள் இந்த கோயிலை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வராங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. கோரிக்கை நிறைவேறியதும் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது வந்து இங்கே ஒரு சிறப்பு வழிபாடாக வந்து இருக்குது. இந்த கோயில் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து 33 கிலோமீட்டர் இருக்க ஆண்டார்குப்பம் தான் வந்து இந்த ஊரோட பேர். இங்கே இருக்க முருகன் தான் வந்துட்டு காலையில் ஆண்டியாகவும், மதியம் வந்து பாலகனாகவும், இரவில் வந்து முதியவராகவும் 3 காட்சியும் தரதாக வந்து சொல்கிறாங்க. எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இந்த கோயிலோட மற்ற சிறப்புகளை தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.